பொன்ராஜ் சார், நீண்ட நாட்களுக்கு பின்பு நான் உங்களை சந்திக்கல, ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்விலாம் கேட்கல சார். நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய தலைப்பிட்டே கேட்குறேன். பரிபூர்ண பதக்க கனவு சார், விதியா சதியா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். சதி செய்த விதி. சொல்லுங்க சார், விளக்கம் சொல்லுங்க. நீங்க தான் சார் விளக்கம் சொல்லுங்க. சதியால் ஏற்பட்ட விதி அது வந்து நீங்க ஒரு அரையிறுதி வரைக்கும் ஒரு பெண் அந்த தினேஷ் ஓகே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அரையிறுதிக்கு மேல ஒரே நாள்ல 2.7 kg நீங்க குறைக்கணும்னு அவங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவருடைய நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் தின்ஷா பர்திவாலான்னு ஒருத்தர் கோகிலாபென் அம்பானியுடைய மருத்துவமனையில் பார்க்கக்கூடியவர் நியூட்ரிஷனிஸ்டா இருந்திருக்காரு. அப்ப நீதா அம்பானி இந்த ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருக்காங்க. பிரிஜ்பூஷன் சிங் இந்த தடகளத்தினுடைய தலைவராக இருக்காரு. பிஜேபி பின்னால இருக்கு. சோ இத்தனையும் காரணம் இந்த போட்டிக்கு இந்த எதிர்த்து போராடிய இந்த வீராங்கனைக்கு ஏதோ ஒரு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த 100 கிராம் கூட்டுறதுக்கு இந்த நியூட்ரிஷனிஸ்ட் கொடுத்த ORS பவுடர் கிட்டத்தட்ட ஒரு காரணமாக இருக்குமோ என்று இன்றைக்கு பிரசாந்த் பூஷன் ட்விட்டர்ல கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த ORS பவுடர் நியூட்ரிஷனிஸ்ட் கொடுத்திருக்காரு. இது கொடுத்ததுனால் அந்த பவுடர் கூட்டி இருக்குமான்னு சொல்லி இந்த 2.7 kg குறைக்கணும்னு இவர்கள் ஒரு நாள் நைட்லயே குறைக்கணும்னு ஒரு ப்ரெஷர் ஒரு வீராங்கனைக்கு அப்ளை பண்ணும் பொழுது இந்த ஏஜ் கேட்டகரியில இந்த பொண்ணு கலந்து கொண்டதா இல்லையா என்பதெல்லாம் 2வது கொஸ்டின். அது ஏன் அப்படின்னா நீங்க அரையிறுதி வரைக்கும் தகுதி பண்ற வரைக்கும் எப்படி விட்டீங்க நீங்க? அந்த ஏஜ் கேட்டகரி உங்களுக்கு தெரியாதா? இல்ல ஒலிம்பிக் சங்கத்துக்கு தெரியாதா? அது இல்ல அந்த வெயிட் தெரியாதா? அந்த 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 இந்த கேட்டகரியில இந்த வெயிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் இதுல பங்கு பெற வேண்டும் என்ற அடிப்படை விதி கூட தெரியாத நிர்வாகிகளா அங்க ஒலிம்பிக் சங்கத்துல இருக்காங்க. சோ இவர்கள் ஏதோ ஒரு ORS பவுடரை கொடுத்திருக்காங்க. ஒரு 100 கிராம் கூடிவிட்டது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக இது தெரியவில்லை. இது ஒரு போலியான ஒரு வாதமாகத்தான் நான் கவனிக்கிறேன். இது நிர்வாக குளறுபடின்னு சொல்லலாம், கவனக்குறைவு என்று சொல்வதை காட்டிலும் இது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒரு சதியாக கூட இருக்கலாம். இதை பற்றி விசாரிக்கணும். பட் விசாரிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாக இந்த ஒலிம்பிக் சங்கத்தை நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் பிரிஜ்பூஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த ஒலிம்பிக் நீதா அம்பானி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இவர்கள் ஒரு நியூட்ரலா ஒரு அன்பயாஸா இருப்பார்கள் என்று இங்கு யாருமே நம்புவதற்கு யாரும் இவர்களது நடவடிக்கைகள் இடம் கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் தெருவில் இறங்கி பாலியல் குற்றச்சாட்டுக்காக இதே வீராங்கனை போராடிய பொழுது, வீரர்கள் அனைவரும் போராடிய பொழுது வாய் திறக்காத பிரதமர் இன்றைக்கு வெண்கலம் வென்ற பொழுது வாய் திறக்காத பிரதமர், அரையிறுதியை வென்ற போது வாய் திறக்காத பிரதமர் தோற்ற பிறகு வாய் திறக்கிறார் என்பது ஒரு ஏதோ எதிர்பார்த்து செய்தது போல இருக்கிறது. அவர் வாய் தர பாராட்டலாம், அவரது செயல்கள் மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். ஆனா பிரதமர் என்பவர் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியவர் அல்ல. பிரதமர் என்பவர் அநீதி இழைக்கப்பட்டால் அதுக்கு நீதி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் பிரதமர். இதை செய்ய தவறியவர். இந்த அநீதியை, தடகள வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட அநீதியை களைவதற்கு ஒரு பிரிஜ்பூஷன் சிங் என்ற ஒரு எம்பியை நீக்குவதற்கு முடியாத ஒரு பிரதமர், இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி பதக்கங்களை விட்டறிந்து அவார்டுகளை எல்லாம் துறந்த பொழுது வராத ஒரு இன்டர்வென்ஷன் இப்பொழுது வருகிறது என்று சொன்னால் வெறும் வார்த்தையினால என்ன பண்ண முடியும்? ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமா? அந்த வார்த்தையினால நீங்க வெற்றி சொல்றதுனால ஏதாவது டீ வாங்கி குடிக்க முடியுமா? இல்ல அந்த அந்த பெண்ணுக்கு வெண்கலம் கிடைச்சிருமா, சில்வர் கிடைச்சிருமான்னு? அதாவது இது இந்த ஒட்டுமொத்தமாக என்றைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஜனநாயக அமைப்பு என்றைக்கு சர்வாதிகாரப்படுத்தப்படுகிறதோ, என்றைக்கு அந்த ஜனநாயக அமைப்பு தனிநபர் துதிபாடலுக்கோ ஒரு அரசியல் கலக்கிறதோ, அங்கு அந்த அமைப்பினுடைய நோக்கம் சிதைந்து விடும், இல்ல அந்த அமைப்பே அழிந்து விடும். நீங்க சொன்னதுக்கு வலுவா 2 காரணம் இருக்கு.
இல்லை சார், அது வந்து முத நாள் நைட்டு 49.9 இருக்கு. மறுநாள் வந்து 2.7 எப்படி சார் கொடுக்கும்? என்ன 2.7 கிலோவுக்கு சாப்பிட்டாங்களா என்ன? சிக்கன் மட்டன் எது சாப்பிட்டாங்களா என்ன? அவ்வளவு சாப்பிட்டு ஜீரணமாகாமல் போயிடுச்சா என்ன? ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை, ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கான்சியஸாக இருக்கக்கூடிய வீராங்கனை சடனாக எப்படி இவ்வளவு ஏறும்? அதுக்கான ரீசன் என்ன? எப்படி அது ஏற விட்டாங்க? அங்கே டாக்டர்ஸ் இல்லையா? அங்கே நியூட்ரிஷனிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன ஆல்ரெடி பார்டர்ல இருக்கு வெயிட் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கணும்னு தெரிய வேணாம். அது காலையில் வந்து எந்திரிச்ச உடனே தான் 52.7 தெரியுதா, இல்லை சாயந்தரம் தான் தெரியுதா? முத நாள் போட்டியிலே தெரியாதா என்ன? ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் சாப்பிட்ட உணவில் வந்து அவ்வளவு வெயிட்டான உணவு சாப்பிட்டாங்களா என்ன? இல்லை கேஎஃப்சியில் போய் சிக்கன் சாப்பிட்டு வந்துட்டாங்களா, இல்லை மட்டன் சாப்பிட்டு வந்துட்டாங்களா? என்ன தேர் சுட் பி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கணுங்க. இல்லை ஏதாவது மருந்து சாப்பிட்டு உடனடியாக அது வந்து வெயிட்டை கூட்டிருச்சா என்ன? இது வந்து ஸ்டெராய்டு எடுத்து அவர்கள் வந்து உடம்பு உடனடியாக 2 kg கூட்டுற அளவுக்கு 2.7 kg கூட்டுற அளவுக்கு என்ன ரீசன் என்ன? அப்போ 100 கிராம் வந்து மேனேஜ் பண்ண கூட தெரியாத அளவுக்கா இந்த தங்க மங்கை, இந்த வீர மங்கை இருக்காங்க? இல்லை அவரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மானிட்டர் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை அப்போ எதுவுமே உங்களால் மானிட்டர் பண்ணக்கூடிய அளவு இல்லாதப்ப வேற என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரிஷனிஸ்ட், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பிக் சங்க அமைப்பு. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இன்னைக்கு இந்தியா இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு பேச வேண்டிய சூழல் ஏன் வருது? எதற்காக இது? அதாவது ஏதாவது ஒரு ரீசனபிளா இருந்து அதை சொன்னா பரவாயில்ல. 2.7 kg ஏறிடுச்சு, அதை குறை அப்படின்னா முத நாள் வந்து 100 கிராம் தான் கம்மியா இருக்கு, மறுநாள் வந்து 100 கிராம் கூடி இருக்கு அப்படின்னா அது என்ன சார்? அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியல. சயின்டிபிக் ரீசனாகவும் தெரியல. இது விசாரணை நடத்தக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு நியாயமான விசாரணை நடத்தி அதற்கு அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பிறகு என்னென்ன வழியில நீங்க வெளி கொடுத்தான்னா அந்த பொண்ணை வந்து நான் வந்து போட்டியில இருந்தே விலகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அநீதிக்கு என்ன நீதி கிடைக்கும்? அது இந்தியாவில் எது கிடைக்குமா அந்த நீதி? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? எங்காவது சின்ன லைட் ஆஃப் தி அதர் சைட் ஆஃப் த டனல், தெர் இஸ் a லைட் in the other side of the டனல் ஏதாவது தெரியுதா? எங்க இருக்கு? வேர் இஸ் த ஸ்கோப்? இல்லை இப்போ நீதியை பற்றி பேசுகிறீங்க மிஸ்டர் பொன்ராஜ். இவர் வந்து பஜ்ரங் புனியாவும் அதே கருத்தை சொல்கின்றார், விஜயும் அதே கருத்தை சொல்கின்றாரு. இவருடைய பதிவும் இருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்குமா என்ன? இப்படியெல்லாம் நடக்குமா? தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பும் ஒரு தேசத்தினுடைய நலங்கிறதே நடக்க போகுது? இல்ல, நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் ஆல்ரெடியே கணித்திருக்கிறார்களே. அப்ப அந்த வாய்ப்பு இருக்கிறத கணித்திருக்காங்க. அந்த சூழல்ல ஒருவேளை வந்து அவர்கள் தர்ஸ்டியா இருந்திருக்கலாம், அந்த விளையாட்டுல தர்ஸ்டியா இருந்திருக்கலாம், தண்ணி நினைச்சு கூட குடிச்சிருக்கலாம். அப்ப அதுல என்ன ஏதாவது ஸ்டெராய்டு கலந்திருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம்ல. அப்ப அந்த வெயிட்டை கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு, வெயிட்டே குறையாத அளவிற்கான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒன்று கலந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்ப இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை பார்க்க வேண்டிய பொறுப்பில் இருந்தவர்கள் இன்றைக்கு தவறிழைத்திருக்கிறார்கள். அதனால தான் அது நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா இது கூடியிருக்காது, இது வந்து நம்ம மேனேஜபிள் லிமிட்ல தான் இருப்போம் என்ற நம்பிக்கை கூட இருந்திருக்கலாம் அல்லவா? அப்ப உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் ஏன் வருது? இந்த சந்தேகங்கள் வருவதற்கு காரணம் நீதி வேண்டும் என்று டெல்லியினுடைய வீதிகளில் போராடிய பொழுது அதற்கு செவி கூட சாய்க்காத ஒரு தலைமை பிரதமர் அமைச்சர் இருக்கிறார். அவர்களை பார்த்து கூட கேட்காத ஒரு ஒலிம்பிக் சங்கம் இருக்கிறது, ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் எப்படி இந்த வீராங்கனைகளது வாய்ஸை கூட்டு கேட்கறதுல என்ன எப்படி குறைந்து விடுவார் இந்த பிரதமர்? சொல்லுங்க பாப்போம். வீரர்களை கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு என்னமா பிரச்சனை, இது வந்து இந்த குற்றச்சாட்டை நான் பரிசீலிக்கிறேன், விசாரிக்கிறேன், ஒரு ட்வீட் போட்டாரா அன்னைக்கு? விசாரிச்சாரா? அப்ப இது இந்த ரீசன் எல்லாம் இந்த ரீசனுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்? என்ன பதில் சொல்ல போகுது? பேசுவோம். அப்ப இது அரசியல் படுத்துறாங்கன்னா அரசியல் பண்ணதே அவங்க தானே. அப்புறம் இது எப்படி அரசியல் ஆகாம இருக்கும்? இன்றைக்கு வந்து ஹரியானா கவர்மெண்ட் அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்குறேன்னு சொல்றாங்க. அங்க வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்பார் பாராளுமன்றம், அங்க பதில் சொல்லுங்க அப்ப அவரை, பிரைம் மினிஸ்டர். சரி, உங்களுடைய நிறைய கருத்து சுருக்கமா. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே வந்து இந்த ஒலிம்பிக் பாலிசி வந்து இன்னும் சரியாக இல்லை. அது வந்து கீழே
அடிமட்டத்திலிருந்து வீரர்களை தேர்ந்தெடுப்பதிலிருந்து, அவர்களுக்கு பயிற்சி களம் அமைத்து கொடுப்பதிலிருந்து, உணவு கொடுப்பதிலிருந்து, அவர்களுக்கு கல்வி மற்றும் ஊதியங்கள் கொடுப்பதிலிருந்து, அவர்களை இன்டர்நேஷனல் பயிற்சியாளர்களை வைத்து அவர்களை பயிற்சி அளித்து அவர்களை உருவாக்குவதிலிருந்து, அரசியல் கலக்காத ஒரு சங்கமாக உருவாகினால் மட்டுமே இன்னும் நம்ம பதக்கங்களை வெல்ல இயலும். இது இந்த மாதிரியான அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு துளியும் இடம் கொடுக்காத அளவில் வருங்காலங்களில் இந்திய அரசு செயல்பட வேண்டும். இதுதான் நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கிறது.